கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தினுடைய செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:12 செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லுவோம். தோத்திரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே, தோஷியனை ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே, தோஷியனை ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே, கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே. உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே, முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே. அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே, பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே. பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். 1000 நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன், 1000 நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன். ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன், ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலைவனிந்து இரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம், தாழ்த்தி தலைவனிந்து இரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம். போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். கெருபின் செராபின்கள் வட சட்டையினால் மூடி, கெருபின் செராபின்கள் வட சட்டையினால் மூடி. நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன், நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி, வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. ஞானத்திலே துதிக்க ஆடியானாம் அம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மதி அம்மா பிரைஸ் லார்ட், ஸ்டீஃபன் ஜீவபூல்யம் எங்களுடைய ஒரு அருமையான ஆவிக்குரிய ஹெல்பர் இணைந்து எங்களோட இருக்கிறார். டானியல் ராஜேஷ், ஆரோக்கியராஜ் பிரைஸ் லார்ட், கர்த்தர் நல்லவர், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். இப்ப செய்திக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொல்லிட்டு நான் அந்த செய்தியை சொல்ல இருக்கிறேன். போன வருஷம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்க மறந்துருப்பீங்க, நான் மறக்கல. அது என்ன நான் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த சாட்சியும் சொல்ல போறேன்.
போன வருஷம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய பிரதர்ஸ் மத்தியில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனை. அது நிறைய பேருக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில் ரொம்ப நான் போராட்டத்தில் இருந்தேன். அப்போ எங்கள் பாஸ்டர் கடைசி சண்டே, அதாவது லாஸ்ட் டைம் வந்து 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. அன்னைக்கு உங்கள் மக செய்தி கொடுக்கணும்னாரு. அவள் புல்பெட்டில் ஏறி மெசேஜ் சொல்கிறான். ஒரு நேரம் பார்க்கும்போது எங்கள் அம்மாவுடைய சாடை இருக்கு. என் அம்மா செய்தி சொல்ல அந்த வினிமிடம் நான் நினைச்சேன், ஐயா இந்த கன்றவி ஆஸ்பத்திரியில் இருக்க பிரச்சனை என் மண்டைக்குள்ளே வரக்கூடாது, எல்லாத்தையும் தூர போட்டுட்டேன். இன்னைக்கு அந்த பிரச்சனையை விட்டு ஆண்டவனை வெளியே கொண்டுட்டேன். சரி, ரெண்டாவது ஒரு சாட்சியை சொல்ல இருக்கு. நேற்று என்னுடைய பேரன் ஸ்டீவ் சிஜித் ராஜ், அவனுக்கு ஒரு செலக்ஷன் கிடைச்சது. தமிழ்நாடு முழுவதும் தூத்துக்குடியில் காமராஜர் காலேஜ் ஒரு காலேஜ் இருக்கு. அங்க தமிழ்நாட்டிலிருந்து எல்லா ஸ்கூல்ல இருந்தும் டாப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் 2 பசங்களை மட்டும் செலக்ட் பண்ணி, ஏறக்குறைய ஒரு 400-450 பசங்க தமிழ்நாட்டில இருந்து ஃபுல்லாக எல்லாம் டாப்பர்ஸ். அதுல இவனுக்கு 2 பிரைஸ் கிடைச்சிருச்சு. ஒரு பிரைஸ் என்னன்னா, அப்படி ஒரு காம்படிஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. குவிஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா மேக்ஸ்ல இருக்கிற குவிஸ், எனக்கு மேக்ஸ்னா சுட்டு போட்டாலும் வராது, பேசிக்கே தெரியாது எனக்கு. ஆனா இவன் மேக்ஸ்ல டாப்பர், மேக்ஸ் குவிஸ்ல போய் அதில் செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டான். எஸ்ஏ காம்படிஷன்ல என்ன எழுதுனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க அப்பாவுடைய ஒரு ப்ராஜெக்ட், அவர் என்ன நடத்துறாருன்னா கார்பைட் ஆக்டிவேட்டட் சார்கோல் அப்படிங்கிற ஒரு வச்சிருக்காரு. அவங்க சுற்றுப்புற சூழ்நிலையை குறித்து ஒரு மெசேஜ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுல இவன் எழுதி அது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டான். நான் அப்படி ஒரு சந்தோஷம். இந்த வருஷத்தை முடிக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தோடு எனக்கு ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்ப நம்ம செய்திக்குள்ள கடந்து போவோம். 3வது அதிகாரம் 12வது வசனத்துல நேற்று நம்ம என்ன தியானிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் ஒரு ஓட்ட பந்தயத்துல இருக்கிறார். பவுல் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ரன்னிங் ரேஸ். அது நம்ம தியானிச்சாச்சு. அதை 12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்னான் என்று நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாக தொடர்கிறேன். இப்ப ஓட்ட பந்தயத்தை நான் முடிக்கல, தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இது எனக்கு ஓட வேண்டிய தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறாங்க. இங்க 2 வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அடைந்தாயிற்று அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பர்ஃபெக்ட் ஆயாச்சு, இனி யாரும் என்னை அசைக்க முடியாது. அல்லது முற்றிலும் தேர்ந்து பர்ஃபெக்ட், இனி என்னை பீட் பண்ண யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப இந்த ஓட்டம் எப்பொழுது முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 காரியத்துல முடியும். ஒன்று, நம்முடைய மரணத்தோடு இந்த ஓட்டம் முடியும். மரணங்கிறது 3 மரணத்தை நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட், பாவத்தில் வாழ்கிற மரணம். 2வது, கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஒரு மரணம், அது பரத்தை நோக்கி நம்ம பார்த்து வாழ்க்கை. 3வது, சரீர மரணம். இந்த மரணம் 3 இருந்தா தான் நிச்சயம். ஆனா நம்முடைய மரணம் என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுரூபம் ஆக்கப்படுது. மறுரூபமாக்கி ஆண்டவர் இந்த ஓட்டத்தை ஓடி யாரெல்லாம் பர்ஃபெக்டா ஓடி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம், இதுதான் நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல 1. அவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு. அவர் போட்டு காமிச்சுட்டு அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? என் பேரனை பத்தி நான் சொல்ல ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அது பெருமைங்கிறது என்னன்னா, ஆண்டவர் இப்படி ஒரு மொக்க பயிலுக்கு போய் இப்படி ஒரு ஞானமான பேரனை கொடுத்திருக்காரு. அவர் சந்தோஷம். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தது. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். நமக்கும் மரணம் வரும், நம்மளும் எழும்பும். இதாங்க அவர் சென்ற பாதையில தான் நம்மளையும் கொண்டு போறோம். அதுக்காக அந்த பரலோகத்துல இருந்து பூமிக்கு வந்தார். இந்த வாசிப்போமா? எழுந்ததுனாலே அழியாததும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு போயிடும். பெரிஷபிள் அப்படின்னு நான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பெரிஷபிள்னா அழியக்கூடியது. இப்போ ஒரு கார் ஒன்று வாங்குறீங்க. இப்போ நான் ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கிருக்கேன், புதுசு, அப்படியே பிராண்ட் நியூவா இருக்கும். அப்படி பார்த்து ஒரு செகண்ட், அதாவது இது ஒன்றும் பெரிய வண்டி கிடையாது, எனக்கு அது ரொம்ப பெருசு. ஆனா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது அதனுடைய அழகெல்லாம் போயிடும். காரணம் என்னன்னா, அது எல்லாம் என்ன செய்யக்கூடியதுன்னா அழியக்கூடியது, அழியாததும் மாசற்றதும். 2வது மாசு. இந்த மாசுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நீட்டா குளிச்சு கிழிச்சு ஒரு புதுசுனா இது இப்போ இன்னைக்கு எடுத்த ட்ரெஸ் நியூ கிடையாது, புதுசா அயன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இந்த ஷர்ட்டை போட்டுட்டு
நான் ஆஸ்பத்திரி போய் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நிறைய ஓப்பன் பண்ணும்போது அதுலேருந்து சில பிளட் படும், என்னென்னமோ படுதில்ல. அப்போ மாசம் ஆயிரும், முகமும் டயர்ட் ஆயிரும். ஆனா இது எதுவுமே இருக்காது. எப்ப மரித்தோரிலிருந்து நம்ம அந்த பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் கூடிய குவாலிட்டி. சுதந்திரத்திற்கு எதுவும் சுதந்திரங்கிறது என்னன்னா உரிமை. எனக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த பூமியில வாழ்றதுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார், இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஒரு நாள் இந்த ஓட்டத்தை முடிப்பேன். அந்த முடிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவனுள்ள நம்பிக்கை இதாங்க. உலக மக்களுக்கு மரணங்கிறது அதோட முடிஞ்சது. ஆனா நமக்கு என்ன நம்பிக்கை? ஜீவன் உள்ள நம்பிக்கை. ஜீவன் உள்ளவருடைய தேசத்துக்குள்ள நம்ம போக போயிரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகமுகமா தரிசிக்கணும். அதை தரிசிக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை தான் நம்ம பார்க்க போயிருக்கோம். உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தவர் கடைசி காலத்தில் வெளிப்படக்க கடைசி காலம் தான் லாஸ்ட் ஸ்டேஜ். இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி செகண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாட்கள் கிடையாது. எப்பனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரலாம், அல்லது நமது மரணம் இருக்கும். ஆயத்தமாக்க ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். ரட்சிப்பு உங்களுக்கு நான் சொன்னேன் 3 வகையில் ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டேன் 2000 பாஸ்டன்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்பட்டு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்காக ரட்சிப்பு. விசுவாசத்தை கொண்டிருக்கிற ரட்சிப்பு தேவனுடைய பலத்தினாலே. இப்ப ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிச்சு இப்ப அங்க போறதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வியாகுலப்பட்டு கெத்செமனே தோட்டத்துல தன்னுடைய ஆத்மாவை வியாகுலத்துக்கு ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து ஒரு தேவதூதனை அனுப்பி பலப்படுத்துகிறார். அது ஒரு செகண்ட் தான். நமக்கு துயர்ந்து ஆண்டவர் இந்த பலத்தை கொடுத்துட்டே இருக்கிறார். தேவனுடைய மரத்தில் காக்கப்பட்ட உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரம் எந்த சுதந்திரம்? நமக்கு எதெல்லாம் வாடாதது, மகிமை உள்ளது, நிலையானது அங்க வச்சிருக்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். சரி, இதுக்கு என்ன தேவை? எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்குமா? இருக்காது. தேவை இல்லாத எதுவுமே கிடையாது. என்ன தேவை? இதுக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசத்தின் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையார்ந்து விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தின் ஆவி என்னங்கிறத உலகத்துக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன். என்னுடைய மகள் டீனா திவ்யா அவள் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா. அப்ப ஒரு தடவை அவளை சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கேன். விருதுநகர்ல ஒரு டாக்டர், அவருடைய மகனும் என் மகனும் ஒன்னா படிக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல ஸ்டார்டிங் டேஸ்ல இங்க நான் ஒரு பேட்ச் வச்சிருப்பேன். நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பிறகு இன்னும் அதை நிப்பாட்டிட்டு அந்த பேட்சோட தான் நான் எங்கனாலும் போவேன். அது அந்த ஆவி எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னை வழி நடத்தின ஒரு ஆவிக்குரிய தகப்பன் கொடுத்த ஒரு வைக்க சொல்லல, நானும் வச்சேன். ராஜா சிங் பிரதர் அந்த பேட்சை வச்சுக்கிட்டு நான் நின்றுக்கும்போது அந்த டாக்டர் என்கிட்ட கேட்கிறாரு, நீங்க இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பேட்சை நான் ஒரு 10 நாள் வச்சுக்கிட்டு அதனால ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லனா நீங்க இதை கொடுப்பீங்களான்னு. கட்டாயம் கொடுப்பேன் டாக்டர்னு சொன்னேன். அவரை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டார். மாட்டலைங்க. 10 நாள் எனக்கு போன் பண்றாரு, டாக்டர் இந்த பேட்சில் ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்கு டாக்டர். நான் ஓபில உட்கார்ந்தா ஒரு பேஷண்ட் வரும், 2 பேஷண்ட் வரும். என்னைக்கு இந்த பேட்சை என் பாக்கெட்ல போட்டுட்டு அங்க என் டேபிள் தூக்கி வச்சுக்கிட்டேன். பேஷண்ட் வந்துகிட்டே இருக்காங்க. என்னால தாக்க முடியும். அந்த அளவுக்கு பேஷண்ட் இதுல ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் திரும்ப கொடுத்துட்டேன். என்ன செஞ்சிட்டாரு, ரிட்டர்ன் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க்கிங், ஓகே, சீல் போட்டு கொடுத்துட்டேன். அவருக்கு அந்த ஆண்டவர் ஏற்றுக்குள்ள விருப்பம். அதனாலதான் அவருக்கு அந்த விசுவாசம் கிடையாது. ஏன் விசுவாசத்தை பார்க்கிறாரு பார்த்து அடுத்து பாருங்க. 14 வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:14 கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர். எல்லாமே மரணத்திற்கு பின் வருகிற ஆசீர்வாதங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கோம். அந்த ஓட்டத்தை எப்ப நம்ம நிறுத்தணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்று நம்முடைய மரணம் வரணும், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பினவர் பிதாவாகிய தேவன் எங்களையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட எழுப்பி
நம்ம இணைந்து கொள்கிறோம். எப்படி இணைந்து கொள்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரோமர் இதை கையில வச்சுக்கோங்க. நான் முடிக்கல. ரோமர் 6வது அதிகாரம் 6:3 இதுதான் இணைக்கிற ஒரு இணைப்பை நம்ம ஞானஸ்தானத்தில் காட்டுகிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும், எல்லாரையும் பவுல் ஒன்னா சேர்த்தார். அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்துவ மரித்திலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் கிறிஸ்து எழுப்பப்படும் போது நம்ம பவுலை இணைக்கிறார். இணைத்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஓட்டத்தை கரெக்டா ஓடணும். முக்காசிலே நிப்பாட்டினா ஆசீர்வாதம் கிடைக்காது. 2 கொரிந்தியர் 4:14 உங்களையும் கூட தமக்கு முன்பாக நிறுத்தணும், உங்களையும் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது. அப்ப இந்த கிருபைய ஆண்டோட கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள அவரோட கூட எழுப்பி உட்கார வைப்பார். அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படி இவைகள்லாம் இருக்கும். அநேகருடைய கிருபை சோத்திரம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோஸ்திரம்ங்கிறது ஆண்டவர் நம்மள துதிக்கிறோம். சோத்திரம் துதிக்கிறோம். நம்ம பல காரியத்துக்கு துதிப்போம். இந்த வருஷம் முடியுது, கடைசி நாள்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பழைய ஆசீர்வாதமும் புதிய ஆசீர்வாதம் இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். காரணம், ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுக்கிறார். இந்த கிருபை எனக்கு கொடுக்கறதுக்கு காரணம் அநேகருடைய சோஸ்திரங்கள். அது யாருங்க? நீங்க தான். இப்ப இங்க செய்தி கேட்குறீங்க. ஒரு சிலர் இந்த செய்தி எடுத்து முட்டான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஜானகி அம்மா ஏதோ பேசும்போது சொல்றாங்க, டாக்டர் நான் எப்பயுமே உங்க செய்தியை கேட்டு எழுதி வச்சிருப்பேன், யாராவது வரலன்னா நான் அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ரெடிமேடா செய்தியை வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நான் ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லியாச்சா, இனி ஏ பி அடுத்து சி உட்காந்து எழுதிடுவேன். நான் இதெல்லாம் எதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேகருடைய சோஸ்திரத்தினாலே கிருபை உண்டாகும்படி 16 வசனத்தை வச்சுக்கிறேன். ஆனபடியான நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஓடும்போது சோறு வருங்க. ஏன் சோறு வருதுன்னா, நான் டயர்டாயிருவேன். பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், எதிர்காற்று வரும். அப்ப ஆரம்பிச்சோம், எங்கள் உள்ளான மனிதன் அழிந்தும் நம்ம ஒரு காற்றை நம்ம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அந்த ஓட்டத்தை நம்ம நிறுத்தவே முடியாது. ஓடும் பொழுது நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம், ஏனென்றால் காணப்படுகிறவர்கள் அனித்தியமானது, காணப்படாதீர்கள். காணப்படுகிறது அனித்தியம். இப்ப அனித்தியமான ஒன்று, பார்க்க முடியாத நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். தேவை ஆவியானவர். இப்ப உண்மையான ஓட்டத்தில் ஓடும்பொழுது நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கட்டாயம் பார்த்துருவீங்க. ஒரு சிலர் குளுக்கோஸ் பவுடரை வாயில கொடுப்பாங்க. வாயில போடுறாங்க. ஒரு ஜூஸ் கொடுப்பான், லேசா 2 குடி குடிச்சுக்குவாங்க. அதுல லெமன் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லெமன், குளுக்கோஸ், தண்ணீர் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எஸ், அது உங்க வேலை. யூ ஹேவ் டு டூ தட், ரைட்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஸ்டமர் தேடி வருவாங்க. ஏன்? நீங்க ஆண்டவரை தேடி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப அந்த குளுக்கோஸ் கொடுக்கும்போது ஒரு உற்சாகம். அதுபோல இங்க விசுவாசத்தின் ஆவி உங்களுக்கு இருந்தானா உங்களால தொடர்ந்து ஓட முடியும். சரி, தொடர்ந்து ஓடும்போது நமக்கு என்ன பரிசு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? என்ன பரிசு? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல ஹெல்பர். அந்த ஹெல்பர் யார் பாருங்க? கர்த்தரே ஆவியானவர். அவருடைய ஆவி, விசுவாசித்த ஆவியை உங்களுக்கு காமிச்சேன். இது கர்த்தருடைய ஆவி. அங்கே விடுதலை. இதுல இருந்து விடுதலை உண்டு பாருங்க. இந்த உலகத்துல இருந்து ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஓடிட்டு சந்தோஷமா வரும். யாருமே நம்மளை பார்த்து சொல்ல முடியாது இப்படி பண்ணுனா அப்படின்னு சொல்லி. ஓடி நிற்கும் பொழுது என்ன பார்க்கணும்? 18வது வசனம், 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்பதை கண்டு. கண்ணாடிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கேன். கிரவுண்ட் கிளாஸ். இப்ப நான் ஒரு கண்ணாடி போட்டிருந்தேன்னா அது வந்து கிரவுண்ட் கிளாஸ் கிடையாது, கிளியரா தெரியும். ஆனா ஒரு கிரவுண்ட் கிளாஸ் வழியா பாத்தீங்கன்னா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி ரஃபா தான் தெரியும். இப்ப ரஃபா தான் நமக்கு பார்க்க முடியும். ஆனா ஒரு காலம் எப்படி பார்ப்போம்னா, கர்த்தரை நாம் சாயலை மகிமையின் மேல் மகிமை மறுரூபப்படுகிறோம். மறுரூபங்கிறது என்னன்றது நம்ம பார்த்திருக்கோம். திரும்ப அந்த மறுரூபத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேஞ்ச், ரைட்? இப்ப நம்ம உங்களுக்கு பேக்ரவுண்ட் காமிச்சிட்டேன். வாசகத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்களுக்கு கிரேக்க வார்த்தையை சொல்லி தருவேன். எனக்கு கிரேக்க வார்த்தை தேவையில்லை நீங்க நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் யாரையுமே எதுவும் சொல்ல மாட்டேன். கற்றுக்கொண்டோம், அதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். சரி, இப்ப 2 காரியங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி காட்டப்பட. நான் அடைந்தாயிற்று ஒரு வார்த்தை,
ரெண்டாவது அல்லது நான் முற்றிலும் தேறினான் ஆனு, அடைந்தாயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீஷன். தேறினான் ஆயிற்றேன். இந்த 2 வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம். அடைந்தாயிற்றுங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தையை கற்றுக்கொள்வோம். நாட் எட் அப்டைன். அப்டைன் நான் பெற்றுக்கொண்டேன், நாட் எட் இன்னும் பெற்றுக்கொள்ளல. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். பவுல் விட ஒரு பெரிய ஸ்காலரை நீங்க பார்க்க முடியாது. அவர் எழுதின நிருபங்கள் எல்லாம் நமக்கு புரிந்து கொள்றதுக்கு அப்படியே மண்டை உடைக்க வேண்டியிருக்குது. அப்படிப்பட்ட பவுலே இன்னும் நான் பெற்றுக்கொள்ளல அப்படிங்கிற நாட் எட். இந்த நாட் எட் நான் பெற்றுக்கொள்ளவில்லைங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை சொல்றேன், தேவை இருந்தா எழுதிக்கோங்க. LAMBANO, லாம்பனோ. ஓ மேல ஒரு கோடு யாராவது உங்களை கொடுக்கறாங்க, ஐ வில் லாம்பனோ, நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் பெற்றுக்கொண்டேன், கொடுத்ததை பெற்றுக்கொண்டேன். டு ரிசீவ். இது வழக்கமா எது கொடுப்பாங்கன்னா பரிசுத்தம் கொடுப்பாங்க. ஒரு வீடியோ கொடுத்தாங்க, என் பேரு அங்கிறத வீடியோ, சந்தோஷமா இருந்துச்சு. இது ஏன் நான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் எவ்வளவு உழைத்திருப்பான் எனக்கு புரியும். அவன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் ஒரு தடவை தூத்துக்குடி போயிருக்கேன். என் மகன் சொல்றா, எப்பா உங்க பேரனுக்கு நான் என்ன செய்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லாங் புக்கை காட்டுற. அதுல 4 பேஜ் ஃபுல்லா இவ எழுதியிருக்கா, அவளை கேப் விட்டுருக்கா. இந்த இதுல அவன் ஃபில்அப் பண்ணணும். அதை எழுதி 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 கொடுத்துருக்கான். அவன் ஸ்டைலா ஃபில்அப் பண்ணிட்டு, ஏமா இன்னும் எழுதி கொடுங்கம்மா. அவன் எவ்வளவு கடினமா உழைச்சி 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 இவன் இந்த ஸ்டேஜ் கொண்டாந்துருக்கிறான். அதோட கிருபை இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் அதற்கு தேவை என்னன்னா அந்த அளவுக்கு ஸ்டாலின் கரெக்டர். வேதம் கடல் போன்ற சொல்லணும்னு நினைச்சேன், ஸ்டாலின் கரெக்டர். அடைந்தாச்சு நம்ம ஏன் சொல்ல முடியாது, நம்ம மறிக்கிற வரை நம்ம கற்றுக்கொண்டே இருப்போம். சரி, ஒரு வார்த்தை சொன்னேன், லாம்பினோ, LAMBANO, டு ரிசீவ் பெற்றுக்கொள்வது. ரெண்டாவது பர்ஃபெக்ட், அதுக்குதான் முற்றிலும் தெரியும். நான் 2 வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளலாம். ஒண்ணு நான் அடைந்தாயிற்று, இன்னும் அடையல, இன்னும் பரிசு இன்னும் அடையல, இன்னும் அது வெயிட்டிங் இருக்கு. ரெண்டாவது முற்றிலும் தெரியும். இந்த முற்றிலும் தெரியும் என்றதுன்னா டெல்ஸ்டாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது அப்படின்னு சொல்ற, அதுதான் அதனுடைய அடுத்த ஸ்டேஜ். TELTELEIOO 2 ஓல கடைசி மேல ஒரு கோடு, டெல்லயோ. இது ஒரு பயணத்துல போய் திரும்ப வசனம் சொல்றேன். TELLEIOO, ரெண்டாவது ஓமன், டெலியோ, டெலியோ. இது எதற்காக முதல் பிரைஸ்க்கு நான் சொன்னேன், இது எதற்கான ஒரு இடத்துல போய் சேர்ந்தது. இப்ப மலையாளத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அது என்னன்ற சொல்லுவாங்க, எத்தி. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என் மனைவி திருவனந்தபுரத்திலிருந்து கிளம்பி விருதுநகர் வந்த உடனே அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி, பாப்பா வீடு எத்தி அப்படின்னா, அப்படியா, எத்தினா நம்ம ஏத்துற எத்து கிடையாது, எத்து சேர்ந்தாச்சுன்னா எத்தி. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிரேக்க வார்த்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன், மலையா வார்த்தையும் சொல்லிருக்கேன். எத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி. அப்ப இன்னும் நான் பிரயாணத்துல வந்து எத்தல, வந்து சேரல, இன்னும் பெற்றுக்கொள்ள. இதுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். அப்ப தேர்னன் ஆனே நோ. பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இன்னும் நான் பெர்ஃபெக்டான நிலைமைக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த நிலைமைக்கு வர்றதற்கு சில கண்டிஷன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, 2 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல அந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ நீங்க புரியறதுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். என்னுடைய மாப்பிள்ளை மணிராஜ், அவர் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு. அதை பற்றி தான் உங்க பையன் எழுதி பிரைஸ் வாங்கினாங்க. அது என்னன்னா ஆக்டிவேட்டட் சார்கோல். ஆக்டிவேட்டட் சார்கோல் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சிரட்டையை அவர் விலைக்கு வாங்குவாருங்க. சிரட்டை, நீங்க சட்னி எல்லாம் தேங்காய் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தேங்காயில வெளியில் இருக்கிற ஷெல், அந்த ஷெல்லை எடுத்து அதை என்ன செய்வாங்கன்னா அப்படியே உடைச்சி குட்டி குட்டி பீஸ் ஆக்கிடுவார். குட்டி குட்டி பீஸ் ஆக்கி ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சிருப்பாங்க. அந்த குழிக்குள்ள கீழே தீ போட்டிருப்பாங்க, ஃபயர் தீ போட்டு அந்த தீ கீழே இருக்கும். அப்புறம் ஒரு லேயர், ஒரு ஷெல் மாதிரி வச்சிருப்பாரு, அதாவது ஒரு வேலை மாதிரி வச்சுக்கோங்களேன்.
அதுக்கு மேல இந்த கரியல் இந்த சிரட்டையை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது ஒரு 20 அடி இருக்கும். வேணாலும் விழுந்தான்னா ஆள் காலியான. இது மேல இன்னொரு வலையை வச்சுப்பாங்க. அது மேல மண்ணை வச்சு மூடிடுவாங்க. மேல க்ளோஸ் ஆயிருக்கும், கீழே இருந்து அந்த ஃபயர் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபயர் வருது, அந்த அக்னி எரிஞ்சு முடியலைங்கிறது எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னா, புகை வர நின்றுச்சுன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க, திரும்ப தீ போறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு பர்டிகுலர் டைம் வர அந்த டியூரேஷன் வச்சிருக்காங்க. அப்புறம் நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரியாயிருக்கும். இதை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டேன். இது ஒரு ஸ்டெப் தான். இதை ஒரு பெரிய ஒரு இந்த என் ரூமை பார்த்தீங்கன்னா இதை விட டபுள் சைஸ் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உருளை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போடுவாங்க. போட்டு ஹீட் பிளஸ் ஹாட் ஏர், இன்னொரு ஸ்ட்ரீம், இதெல்லாம் அதுக்குள்ள போயிட்டே இருக்கும். போகும்போது அதுக்குள்ள மைக்ரோ போர்ஸ் வரும். இந்த மைக்ரோ போர்ஸ் வந்து இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காரு. முட்டம் போடுறது ஸ்டாலின் கரெக்டாக போட்டிருக்காரு. அந்த மைக்ரோ போர்ஸ் வரணும். வந்தது எதுக்காகனா, இதெல்லாம் அந்த கழிவு தண்ணிகள் அது வழியா போகும்போது அதுல இருக்கிற டாக்ஸினை இது உறிஞ்சிடுது. ஃபாரின் கண்ட்ரியில இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் வழியாகத்தான் அவங்க தண்ணியை ப்ராசஸ் பண்ணி வெளியில விடணும். அப்படியே விடக்கூடாது. அப்ப இது ஃபுல்லா ஃபாரினுக்கு அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுவார். எக்ஸ்போர்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறார். ஏன் மாப்பிள்ள, நான் எங்களை மாதிரி 200 ரூபா 300 ரூபாலாம் கிடையாது. இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க, இந்த வசனத்துக்கு விளக்கத்தான் சொல்றாங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல அங்க ஒரு ஆக்டிவேட்டட் சார்கோலுக்கு எப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குதோ அதுபோல 7வது அதிகாரம் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாருனாலே, பிரியமானவர்களே, மாம்சத்தினாலும் ஆவியினாலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க அந்த மைக்ரோ கார்பன் வழியாக போகும்போது எல்லா டாக்ஸினும் இந்த இது உறிஞ்சிடும். நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தணும். அப்படி செய்யும்போது நீங்க என்னன்னா 6:12 அப்பொழுது இந்த ப்ராசஸ் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரரும். சர்வ வல்லமை உள்ளது. அப்ப சர்வ வல்லமை உள்ளவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஏற்றுக்கொள்றதுக்கு இந்த ப்ராசஸ் மிக மிக முக்கியம். சரி, இப்ப பவுலுடைய அடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். இது இதோட ஆச்சரியமா இருக்கும். கொலோசியர் 1வது அதிகாரம் 29வது வசனம். இப்ப இப்படி நம்ம பார்த்த அதே கான்செப்ட் கொலோசியர்ல எழுதுறாங்க. சேம் கான்செப்ட். 1வது அதிகாரம் 29வது வசனம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியையை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுவேன் சொன்னேன். ஸ்டாலின் பற்றவர்கள் முட்டம் போடுதல், அதுக்குள்ள அந்த ஹீட் இல்லைன்னா பெஸ்ட். அந்த ஹீட்டை போட்டு அந்த உள்ள இருந்து அந்த புகை வந்துகிட்டே இருந்தா அந்த ஹீட் வர 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 அந்த கார்பன் சிரட்டை கார்பனா மாறிடும். அதுபோல நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், திரும்ப சொல்றேன். 1, விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கணும். 2வது கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கணும். இருந்து நமக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் அன்னைக்கு காலைல வாக்கிங் போனேன். மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா போகணும்னு ஒரு முடிவோட இருந்தேன். மழை நிற்கிறதுக்கு ஒரு 6:30 மணிக்கு தான், 6:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்துடுவேன். சரி, சும்மா எதுக்கு இருக்கும், 6:30 மணிக்கு போயிட்டு 7:30 மணிக்கு திரும்ப வந்து குளிச்சுட்டு உங்களுக்கு உட்காந்துச்சு. அப்ப அது எனக்குள்ளே ஒரு சோம்பேறி நாவி இருந்ததுன்னா தூங்கத்தான் தோணும். ஆனா அந்த வல்லமை எனக்குள்ள அது கிரியை செய்து என்னை வாக்கிங் போக வச்சிருச்சு. அதுபோலங்க நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற நடப்புகிற அவருடைய பலத்தினுடைய போராடி பிரயாசப்படுகிறேன். இந்த ஓட்டம் போராடுறேன். வாக்கிங் போறது போராடுறது. அவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமானது வழியாக போகும்பொழுது அதுக்கு தேவை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, ரோமர் 8வது அதிகாரம் 26வது. நம்ம போராட்டத்தில் இருக்கிறோம். நமக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆவியானவர் இருக்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்ன என்று நம்ம அறியாது இருக்கிறனாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருங்கும் குறித்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்கிறோம். என்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன பிரச்சனை வரும் எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா, பெருமுச்சோட உகனரக சகலவன பரபா ஏகனரகலவன பரபா ஓ பிபி ராரா ஓவனரகலவன பரபா. அவர் அப்படி ஜெபிக்க 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 என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம்
21 வசனம். ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சரீரம் வயசாகிட்ட போக எக்ஸ்டர்னல் எல்லாம் வீக் ஆயிட்டு இருக்குது. ஆனா உள்ளான மனிதனுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம். அவர் எல்லாவற்றையும் தம்முடைய கீழ்ப்படுத்திக் கொள்கிற தம்முடைய வல்லமையின் செயல். இந்த வல்லமை அவர்கிட்ட மட்டும் இருக்கணும். ஆனா நமக்கு வாஞ்சி இருக்கணும். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். இதுதாங்க, மறுரூபம் ஆக்கப்பட்டால் தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அடுத்து ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு காட்டப்படும். ஒரு கண்டிஷன் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்த கண்டிஷன் பார்ப்போமா? மத்தேயு 5வது அதிகாரம் 6வது மலை பிரசங்கத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தியர்கள். பசிதாகம். இப்ப ஸ்டாலின் போட்டார். என்ன போட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தின் மேல இருக்கிற ரகசியங்கள் ஆழங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருக்கட்டும், அவருக்கு இல்லாத வெளிச்சத்தை நமக்கு கொடுப்பார். அவருக்கு கொடுத்துப்பார், இல்லைன்னா அவருக்கு புக்கு பண்ண முடியாது. நமக்கு அதை கொடுப்பார். அந்த நமக்கு அதை கொடுக்க 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 நமக்கு என்ன வரணும்? நீதி மேலே பசி தாகம் வரணும். பசி தாகம் வரும்பொழுது என்ன நடக்கும்னா, அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த திருப்திங்கிறதுக்கு தேவை என்னன்னா, வேத வசனத்து மேல ஒரு தாகம். சரி, தாகத்தை பொறுத்து ஒரு வசனத்தை காமிச்சிட்டு சீக்கிரமா அந்த செய்தி முடிக்க போகிறோம். ஏசாயா 55வது அதிகாரம் 1 வசனத்துல தாகத்தை குறித்த ஒரு வசனத்தை காட்டுறேன். நீதியின் மேல் பசி தாகம். இந்த தாகத்திற்கு ஒரு அழைப்பை நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? ஏசாயா 55வது அதிகாரம் 1 வசனம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, இது பாவத்தின் மேல இருக்கிற தாகம் கிடையாது, உலகத்தின் பொருள் மேல இருக்கிற தாகம் கிடையாது, சொத்து மேல இருக்கிற தாகம் கிடையாது, சண்டை பிடிக்க. நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டே வாருங்கள். இந்த தண்ணீர் ஆவியானவர்கிற ஒரு தண்ணீர். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பால். திராட்சை ரசம் இயேசுடைய ரத்தம், பால், வேதவசம். 2வது, நீங்கள் அப்பம் அல்லாததற்கு பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பான. அப்பம் அல்லாததற்கு பொருள். இப்ப இன்னைக்கு உலகத்துல பெரிய பிசினஸ் என்னன்னா சாப்பாடு. KFC ஒரு சிக்கன் டேஸ்டா இருக்கும். இல்ல நான் சொல்ல மாட்டேன், நிச்சயமா நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் என்ன கெமிக்கல் அதில் போடுறாங்கன்னு தெரியாது. அது ஃப்ரை பண்ணி கொடுப்பான், சாப்பிட்டாச்சுன்னா இன்னும் சாப்பிடணும் போல இருக்கும். அது கிடையாதுங்கிறார். உங்கள் பிரயாசத்தில் பண்ணி நீங்கள் எனக்கு கவனம் செவி கொடுங்கள், நலமானதை சாப்பிடுங்கள். நலமானது வேத வசனம். அப்பொழுது உங்கள் ஆத்துமா. KFC எக்ஸெட்ரா பர்மா கடையில் இருக்கிற போராட்டா எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சரீரம் கொளுத்து விட்டு அட்டாக் வந்து ஆல்கால். ஆனா உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களே மகிழ்ச்சியாகும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஒரு ஓட்டத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் ஐயா. அந்த ஓட்டம்ங்கிறது நாங்கள் சேர வேண்டிய ஒரு இடம் ஐயா. அந்த இடத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஓட எங்களுக்கு பலன் தங்கப்பா. ஆசீர்வதியும் ஐயா. உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் எங்களோட கூட எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஓட்டத்திலே எங்களுக்கு பலப்படுத்தி நாங்கள் சேர வேண்டிய இடத்துல சேர நீங்கள் உதவி செய்யப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.